சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஜானு, ஜானு, நான் ஏன் பிறந்தேன்னு என்னோட வாழ்க்கை பூராவும் நான் நினைச்சிடவே கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நினைச்சுப்பேன். ஆனா இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் அப்படி ஒரு கேள்விய எதுக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, பிறந்ததுதான் பிறந்து தொலைச்சிட்டேன். உன்ன மாதிரி குழந்தையாவே இருந்திருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா அது எப்படி முடியும் ஜானு? இல்ல, நீயும் வளர்ந்துகிட்டே தான் வர. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட எந்த கஷ்டமும் உனக்கு வந்துடவே கூடாது. என் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்டயே என்னால தைரியமா ஒத்துக்க முடியல. உன்னை பாரு, அழுக வந்தா அழற, சிரிப்பு வந்தா சிரிக்கிற. இந்த நிமிஷம் உனக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்ற. அது என்னால முடியல தங்கம். பழச பத்தி நினைச்சு பாக்குறேன். இனிமே என்ன நடக்குமோன்னு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்ப வாழ்றதுக்கு மறந்து போய் நிக்கிறேன் ஜானு. ஆதி இருக்கான்ல, அவன் தான் உன் ஃப்ரெண்டு. அவன் பேரை கேட்டாலே உனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது இல்ல? எனக்கும் அப்படிதான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது உண்மையாவே இருந்தா கூட இனிமே அது எனக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கணும். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான் ஜானு. ஆனா இப்ப அவன் அப்படி இல்ல, மாறிட்டான். அது எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி இங்க வர்றதெல்லாம் என்ன பாக்குறதுக்கு தான், என்கிட்ட பேசுறதுக்கு தான் தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் உன்னை பாக்குறதுக்கும் உன்கிட்ட விளையாடுறதுக்கும் தானு இப்பதான் எனக்கு புரியுது. அதுக்காக என்கிட்ட அவன் பாசமாவே இல்லைன்னா சொல்லிட முடியாதுதான். இப்பவும் அவன் என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறான். ஆனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல, அதனாலதான் நான் அவனை விட்டு கொடுக்கிறேன். என்னோட சுயநலத்துக்காக அவனோட லைஃபை நான் கெடுத்துட கூடாதுல ஜானு. நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன்னு என்ன யாரு புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் கவலை இல்லை ஜானு. நீ அம்மாவை புரிஞ்சுப்பதானடா. அம்மா இப்பெல்லாம் ரொம்ப மோசமான ஆளா மாறிட்டேன் தங்கம். ஏன் தெரியுமா? சில நேரம் உன் மேல கூட எனக்கு பொறாம வந்துருது. தப்புதான், ஆனா என்னால அப்படி நினைக்கிறத தடுக்க முடியல. யார்கிட்டயும் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிட கூட முடியல. ஆதி உன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கான். அந்த பாசம் எனக்கும் வேணும்னு எனக்கு அடி மனசுல தோணுது. ஆனா அது அவன் லைஃப ஸ்பாயில் பண்ணிடும். ஐயோ, இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன் பாரு. என் மனசே சரியில்லை ஜானு. யார்கிட்டயாவது சொல்லி அழலாம் போல இருக்கு. ஆனா யார்கிட்ட இவ்வளவு வெளிப்படையா என்னால சொல்ல முடியும்னு தெரியல. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு. நான் என்னோட சோகத்தை சொல்றேன். அம்மாவோட கதைய சொன்னா உலகத்துல எல்லாரும் சிரிக்கதான் செய்வாங்க தங்கம். ஆனா உன் அம்மாவுக்கு அது உன்கிட்ட சொல்றப்பவே அழுகையா வருதுமா.